இப்போது ஒரு ஜாரில் பூண்டு, இஞ்சி இது நல்லா அரைப்படுறதுக்காக ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு கடாய் காய வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு, ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போது நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாமா? ஃப்ளேவருக்கு சிக்கன் குழம்பு மசாலா, கரம் மசாலா, கொஞ்சம் தனி மிளகாய் தூள் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சிங்களா? இப்போது கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இப்போ குருமாவுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாமா? சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு எல்லாம் போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் போயிட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சாச்சு. இதில் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிச்சிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும்.